புதிய பெனியல் கிறிஸ்து சபை வழங்கும் பலத்தின் மேல் பலம் நேரம். தேவ செய்தி பேராயர் யோபு அவர்கள். கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளுங்கள். ஆண்டவரும் உலக இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் இந்த வேளையில உங்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த பலத்தின் மேல் பலம் என்கிற நிகழ்ச்சி மூலமாய் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். என் அன்பு தேவ பிள்ளைகளே, நாம் இந்த புதிய மாதத்திற்குள்ளாக பிரவேசிக்க தேவன் உதவி செய்திருக்கிறார். கடந்த மாதம் முழுவதும் தேவன் உங்களை பாதுகாத்து நடத்தினார். இந்த மாதத்துக்குள் பிரவேசிக்க அவர் கிருபை தந்திருக்கிறார். தேவ சமூகத்தில் நாங்கள் ஜெபித்த போது ஆண்டவர் இந்த ஆண்டு அற்புதத்தின் ஆண்டு என்று சொல்லி அவர் வாக்கு பண்ணியிருக்கிறார். இந்த ஆண்டில் யாரெல்லாம் ஜெபிக்கிறாங்களோ அவங்க கேட்கிற வாஞ்சிக்கிற காரியத்தில் நான் அற்புதம் செய்வேன் என்று சொல்லி தேவன் வாக்கு பண்ணியிருக்கிறார். அது மாத்திரமல்ல, இந்த வருஷம் முடிவுக்குள்ள எல்லாருக்கும் அற்புதம் செய்வேன் என்று சொல்லியிருக்கிறார். அது மாத்திரமல்ல அருமையான தேவ பிள்ளைகளே, என்னோட மூத்த ஊழியர்களும் கூட அவங்களுக்கு வெளிப்படுத்தின காரியத்தை அவங்க சொல்லியிருக்கிறாங்க. இந்த ஆண்டு கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு மேன்மையாக இருக்கும், இந்த ஆண்டு கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும், இந்த ஆண்டு கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு துளிர்விட ஆண்டாக இருக்கும், அப்படியெல்லாம் சொல்லியிருக்கிறாங்க. கர்த்தர் ஸ்தோத்திரம். எப்படி பார்த்தாலும் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு இந்த ஆண்டு அற்புதத்தின் ஆண்டு. ஆனால்தான் நாம் தேவ சமூகத்தில் அதிக மணி நேரம் காத்திருக்க வேண்டும். அப்போ தேவன் இந்த நாளில் உங்களுக்கு அற்புதம் செய்கிற ஒரு ஆண்டு தான் இந்த 2024 ஆண்டு. இந்த அற்புதம் செய்கிற இந்த ஆண்டில் நாம் கர்த்தரை எப்படி நாட வேண்டும், எப்படி தேட வேண்டும் என்று சொல்லி நாம் பார்க்க போகிறோம். இப்போ நமக்கு ஒரு அற்புதம் நடக்கணும்னா நாம் இயேசுவை அழைக்கணும். இப்போ நம்ம குடும்பத்தில் ஒரு நல்ல ஒரு விசேஷங்கள் நடக்கிறது. அந்த விசேஷத்துக்கு நல்ல ஒரு சமையல் செய்யணும். சமையல் செய்வதற்கான பொருட்கள் எல்லாம் வாங்கி விடுவோம். ஆனால் அந்த சமையல் செய்வதற்கு சமையல்காரரை நாம் அழைக்க வேண்டும். நாம் சமையலுக்கான பொருளெலாம் வாங்கி வச்சுட்டு சமையல்காரரை அழைக்கவில்லை என்று சொன்னால் எப்படி சமையல் ஆகும் இல்லைங்களா? அப்போது ஒரு உலகத்தில் நடக்கிற ஒரு சின்ன காற்று ஒரு நம்ம அழைக்க வேண்டியதாக இருக்கிறது. அழைத்தால் தான் வருவார்கள். அதே போல் நம்முடைய வாழ்க்கையில், நம்முடைய குடும்பத்தில் நாம் கேட்கிற காரியத்தில், வாஞ்சிக்கிற காரியத்தில் நமக்கு அற்புதம் நடக்கணும்னு சொன்னால் நாம் இயேசுவை அழைப்பிக்க வேண்டும். இன்றைக்கு இந்த செய்தியோட தலைப்பு என்ன தெரியுங்களா? இயேசுவை அழைப்பித்தால் அற்புதம். அருமையான தேவ பிள்ளைகளே, உங்கள் வாழ்க்கையில், உங்களோட வீட்டில் என்ன விசேஷமான காரியமாக இருந்தாலும் சரி, நீங்கள் வாங்குகிற காரியமாக இருந்தாலும் சரி, அல்லது நீங்கள் செய்யக்கூடிய காரியமானாலும் சரி, எந்த ஒரு காரியமானாலும் அதற்கு நீங்கள் இயேசுவை அழைக்க வேண்டும். இயேசுவை நீங்கள் அழைக்கும் போது தான் அவர் உங்களுக்கு அற்புதம் செய்வார். அது மாத்திரமல்ல, நீங்கள் செய்கிற காரியத்தில் ஒருவேளை குறைவுகள் ஏற்படுவதாக இருந்தால் கூட அதை ஆண்டவர் சரி செய்து உங்களுக்கு எல்லாவற்றையும் அது சிறப்பாக நடத்தி தருவார். அதனால என் அன்பு தேவ பிள்ளைகளே, ஆண்டவர் இயேசுவை நீங்கள் அழைப்பித்தால் அற்புதம் நிச்சயங்க. பாருங்க, யோவான் என்ன சுவிசேஷம் அல்ல 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் 2ஆம் வசனத்தை அல்ல வாசிக்கிற பாருங்க. 3ஆம் நாளிலே கலிலேயாவில் உள்ள கானா ஊரிலே ஒரு கல்யாணம் நடந்தது. இயேசுவின் தாயும் அங்கே இருந்தார். இயேசுவும் அவருடைய சீஷரும் அந்த கல்யாணத்துக்கு அழைக்கப்பட்டிருந்தார்கள். என் அன்பு தேவ பிள்ளைகளே, இங்க ஒரு கல்யாணம் ஒன்று நடக்குது. அந்த கல்யாணத்துக்கு இயேசுவை அழைக்கிறாங்க. இயேசு அவர் சீஷர் அழைத்த போது அவங்க அந்த கல்யாணத்துக்கு வந்தாங்க. அந்த கல்யாணத்தில் பார்த்தீங்கன்னா திடீரென்று திராட்சை ரசம் குறைவு ஏற்பட்டு விட்டது. இப்பொழுது இதை இயேசுவின் தாயிடம் சொல்லும் போது, இயேசுவின் தாயும் இயேசுவிடத்தில் சொல்லும் போது, இப்போது இயேசு சொன்னார், இன்னும் என் வேலை வரவில்லை என்று சொல்லிவிட்டு பின்பு அவர் அங்க இருக்கிற ஆட்கள் அழைத்து அங்க இருக்கிற அந்த ஜாடிகளிலே தண்ணீரை நிரப்ப சொன்னார். தண்ணீரை நிரப்பி பின்பு அதை எடுத்து பந்தி விசாரிக்கிற இடத்துல கொடுங்க என்று சொன்னார். அவங்க பந்தி விசாரிக்கிறது கொடுத்த போது அவங்க அதை எடுத்து கல்யாணத்துக்கு வந்தவங்களுக்கு பரிமாறின போது அந்த தண்ணீர் திராட்சரசமாய் மாறினது. தண்ணீர் திராட்சரசம் மாறின விஷயம் பந்தி விசாரிப்புக்காரனுக்கு தெரியாது. கர்த்தர் ஸ்தோத்திரம். இப்பொழுதோ மாப்பிள்ளை வீட்டை கூப்பிட்டு கேட்குறாங்க, திராட்சரசம் இவ்வளோ நல்லா இருக்குதே, இதுக்கு முன்னாடி இந்த திராட்சரசம் இப்படி இல்லையே. எந்த ஒரு கல்யாணத்திலையும் பார்த்தீங்கன்னா நல்ல திராட்சரசம் முதல்ல கொடுப்பாங்க,
குறைந்தோன்னா அதுக்கப்புறம் ருசி குறைந்த கொடுப்பாங்க. நீரோ இப்போது நல்ல திராட்சை ரசத்தை எங்கே வைத்திருந்தீர், இவ்வளோ மணி நேரம் எங்கே வைத்திருந்தீர், இப்போ கொடுக்குறே அப்படி என்று சொன்னாங்க. கானாவூர் கல்யாணத்தை குறித்து ஒரு சில காரியங்களை நான் உங்களுக்கு சொல்ல வேண்டும். யூதர்களுடைய கல்யாணம் 7 நாள் நடக்குமா. இந்த 3ஆம் நாள் என்பது மாப்பிள்ளை வீட்டு விருந்து, அது மாப்பிள்ளை வீட்டோட ஃபங்க்ஷனுங்க. அதில் எந்த ஒரு குறையில்லாமல் அந்த மாப்பிள்ளை வீட்டார் அதை சிறப்பாக செய்து முடிக்கணும். இப்போ என்றைக்குமே ஒரு கல்யாணத்தை நடத்துகிறவங்க ஏதாவது குறை வந்துவிடக்கூடாது என்ற எண்ணத்தில் தான் நல்ல தடல் புடலாக கல்யாணத்தெலாம் செய்வாங்க, எல்லா காதும் சிறப்பாக செய்வாங்க. ஒரு கல்யாணத்தில் ஏதாவது அசம்பாவிதங்கள் நடந்து விடுமா என்று கூட அவங்களுக்கு தெரியாது. அவங்க நோக்கமெல்லாம் நல்ல சிறப்பாக செய்யணும், நல்லா நடக்கணும்னு சொல்லி அப்படி தான் இந்த மாப்பிள்ளை வீட்டாரும் செய்தாங்க. ஆனால் திடீரென்று பார்த்தீங்கன்னா இங்கே திராட்சை ரசம் குறைவு ஏற்பட்டு விட்டது. மாப்பிள்ளை வீட்டில் திராட்சை ரசம் குறை ஏற்படக்கூடாது. அப்படி குறைவு ஏற்பட்டால் அது அவங்களுக்கு ஒரு அசிங்கம், அது அவங்களுக்கு ஒரு மிகவும் ஒரு அசிங்கமான ஒரு காரியம் போல அது இருக்கும். ஆனால் பாருங்க, இப்போ இது ஏற்பட்ட உடனே இது மரியாள் இடத்துல சொன்ன உடனே, மரியாள் இயேசு இடத்துல சொன்ன உடனே இயேசு உடனே மரியாளிடம் பேசிவிட்டு பின்பு அங்க இருக்கிற வேலைக்காரை அழைத்து அதை ஜாடியில தண்ணீர் நிரப்ப சொன்ன உடனே பார்த்தீங்கன்னா அதை எடுத்து கொடுத்த போது அந்த வெறும் தண்ணீர் திராட்சை ரசமாய் மாறினது. என் அன்பு தேவ பிள்ளைகளை, இந்த அற்புதம் எப்படி நடந்ததுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இயேசுவும் அவருடைய சீஷரும் கல்யாணத்துக்கு அழைக்கப்பட்டிருந்தார்கள். அழைக்கப்பட்டதுனால தான் அந்த கல்யாணத்தில் குறைவு இருந்தும் அது குறைவாயிராதபடி ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அது நிறைவாய் மாற்றிவிட்டார். என் அன்பு தேவ பிள்ளைகளே, பாருங்க இந்த வசனத்துல, அப்போ குறைவு ஏற்பட்டால் அதை சரி செய்கிறவர் நம்முடைய ஆண்டவர். என் அன்பு தேவ பிள்ளைகளே, நாம் செய்கிற ஒவ்வொரு நல்ல காரியத்துல என்ன குறைகள் என்ன குறைபாடுகள் ஏற்படும் சொல்லி நமக்கு தெரியாது. நம்ம நோக்கமெல்லாம் நல்ல அழகா செய்யணும், சிறப்பா செய்யணும், இதுதான் எண்ணிக்கொண்டிருப்போம். ஆனால் அதுல ஏதாவது குறைகள் ஏற்படும் நமக்கு தெரியுமா என்ன? ஆனால் என் அன்பு தேவ பிள்ளைகளே, உங்க வீட்டுகளில் எந்த நல்ல காரியம் நடந்தாலும், நீங்க எந்த காரியம் செய்தாலும் அதற்கு இயேசு கூப்பிடுங்க, இயேசு அழைங்க. ஒருவேளை நீங்க படிக்கிற பிள்ளை, நீங்க எக்ஸாம் எழுதணுமா, அந்த எக்ஸாம் நல்லா தெளிவா உங்களுக்கு தெரியணுமா, அதில் நீங்க பாஸ் பண்ணணுமா, நீங்க படித்ததெல்லாம் உங்களுக்கு ஞாபகத்துக்கு வரணுமா, அதற்கு இயேசு அழைங்க. இயேசு உங்க கூட இருந்து உங்களுக்கு உதவிகளை செய்வார். அது மாத்திரமல்ல என் அன்பு தேவ பிள்ளைகளே, எந்த ஒரு நல்ல காரியமானாலும் சரி, ஒரு வேலை காரியமானாலும் சரி, ஒரு திருமண காரியமானாலும் சரி, உங்க வீட்டில் என்ன விசேஷ காரியங்கள் நடந்தாலும் சரி, அதற்கு இயேசுவை அழைங்க. இயேசு அழைக்கும் போது நீங்க செய்கிற அந்த காரியம், அந்த திருமணம், மற்ற எல்லா காரியமும் எந்த ஒரு குறை இல்லாம சிறப்பா நடக்குங்க. அதான் பாருங்க, இங்க மிகப்பெரிய ஒரு அற்புதம் நடந்ததுங்க. கர்த்தநாமத்துக்கு ஸ்தோத்திரம். மாப்பிள்ளை வீட்டார் அங்க அசிங்கப்படவில்லை, அவங்க எல்லாம் ஆனந்த சந்தோஷமா இருந்தாங்க. அவங்க செய்த திராட்சை ரசம் கூட ருசியா இல்லை, ஆனா ஆண்டவர் தண்ணீரை திராட்சை ரசம் மாற்றின திராட்சை ரசம் மிக ருசியா இருந்ததாம். அப்ப இயேசு வந்து விட்டால் அற்புதத்தின் மேல் அற்புதங்கள் அங்க நடக்கும். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து முதல் செய்த அற்புதம் என்று சொல்லி இந்த வேத புத்தகத்திலே நாம் வாசிக்கிறோம். என் அன்பு தேவ பிள்ளைகளே, அப்ப இயேசுவை அழைத்தால் எல்லா அற்புதங்கள் நடக்கும். இரண்டாவது காரியம் பாருங்க, லூக்கா எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 38வது வசனத்திலிருந்து 42வது வசனம் வரைக்கும் நாம் அதில் வாசிப்போமானால், பெத்தனியா ஊருக்கு இயேசு வருகிறார். பெத்தனியா ஊருக்கு இயேசு வந்த உடனே அங்க மாத்தாள் என்று பேர் கொண்ட ஒருத்தி இயேசுவை ஏற்றுக்கொண்டு தன் வீட்டுக்கு அழைத்து சென்றாள். பாருங்க, அழைத்து சென்ற உடனே அங்க இயேசு வீட்டில் உட்கார்றாரு. அங்க மரியாள் இயேசுவின் பாதத்தில் உட்கார்றான். கர்த்தநாம ஸ்தோத்திரம். மரியாள் நல்ல பங்கை தெரிந்து கொள்ள காரணம் யாரு தெரியுங்களா? மார்த்தாள் தான். கர்த்தநாம ஸ்தோத்திரம். மார்த்தாள் இயேசுவை வீட்டுக்கு அழைத்து சென்றார். என் அன்பு தேவ பிள்ளைகளே, நீங்க நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து ஜபத்தினால அழைங்க, கூப்பிடுங்க. ஏசப்பா எங்க வீட்டுக்கு வாங்க, இந்த ஆண்டு அற்புதத்தின் ஆண்டு ஆண்டவரே, எங்க வீட்டில் ஆண்டவர் உங்களுடைய நாமத்தினால் அற்புதங்கள் நடக்கணும், அதிசயங்கள் நடக்கணும், எங்க வீட்டுக்கு வாங்க ஆண்டவரேன்னு சொல்லி கூப்பிடுங்க. அப்படி இயேசு உங்க வீட்டுக்கு வரும்போது உங்க வீட்டில் அத்தனை பேரும் நல்ல பங்கை அவர்கள் தெரிந்து கொள்வார்கள். கர்த்தர் நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அது மாத்திரமல்லங்க, யோவான் 11ஆம் அதிகாரம் அதுல 1ஆம் வசனத்திலிருந்து 45வது வசனம் வரைக்கும் நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா, அதுல லாசரு மரித்து விடுகிறார். லாசரு மரித்த உடனே இயேசுக்கு தகவல் அனுப்புறாங்க. இயேசு வர தாமதமாகிறது, ஆனா பின்பு இயேசு வந்து விட்டார். வந்து இப்போது அந்த மரித்து போன லாசருவை உயிரோடு எழுப்பினாருங்க. பாருங்க, இயேசு சுவாமி இந்த லாசருவை உயிரோடு எழுப்ப காரணம்
காரணம் மார்த்தாள் தான். மார்த்தாள் மாத்திரம் அன்றைக்கு இயேசு வீட்டுக்கு அழைக்கவில்லை என்று சொன்னால் இயேசுக்கு இவங்களுக்கு தொடர்பு ஏற்பட்டு இருக்குமா? கர்த்தநாமத்துக்கு ஸ்தோத்திரம். என் அன்பு தேவ பிள்ளைகளே, இப்போது இயேசுவோடு ஐக்கியமா இருந்ததுனாலே, இயேசு அழைத்ததுனாலே ஒரு ஐக்கியம் கிடைத்தது. இயேசு அழைத்ததுனாலே நல்ல பங்கை தெரிந்து கொண்டாங்க. இயேசு அழைத்ததுனாலே இப்ப இயேசுவுக்கு தகவல் அனுப்புறாங்க. இயேசு மீண்டும் வருகிறார். இயேசு வந்து அந்த பெத்தனியா கிராமத்து ஜனங்களுக்கும் இந்த மார்த்தாளுடைய வீட்டுக்கும் அற்புதத்தை தேவன் செய்தார். கர்த்தநாமத்துக்கு ஸ்தோத்திரம். என் அன்பு தேவ பிள்ளைகளே, நீங்களும் உங்க வீட்டுக்கு இயேசு அழைங்க, ஜபத்தினால கூப்பிடுங்க. ஏசப்பா எங்க வீட்டுக்கு வாங்க, இது அற்புதத்தின் ஆண்டு, நாங்க நல்ல பங்கை தெரிந்து கொள்ளணும். ஏசப்பா எங்க வீட்டுல உங்களுடைய உயிர்ப்பிக்கிற வல்லமை செயல்படணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் கூப்பிடும் போது நிச்சயமா இயேசு வந்து உங்க வீட்டிலும் உங்க வீட்டை சுற்றிலும் நீங்க வசிக்கிற பகுதியிலும் உங்களுக்கு அற்புதங்களை அவர் செய்கிற தேவனாக இருக்கிறார். மறந்து விடாதீங்க, இந்த ஆண்டு அற்புதத்தின் ஆண்டு. இந்த ஆண்டுல இயேசு உனக்கு அற்புதம் செய்ய தயாராக இருக்கிறார். நீங்க அவரை அழைக்க வேண்டும். அது மாத்திரமல்ல, மூன்றாவது ஒரு காரியம் இங்க பாருங்க. ஜப ஆலய தலைவன் எவீர் என்கிற ஒரு மனுஷனுக்கு குறித்து பார்க்கிறோம். இந்த எவீர் என்கிற மனுஷன் வீட்டில இங்க ஒரு மிகப்பெரிய ஒரு மரண காரியம் நடந்து விடுகுதுங்க. பாருங்க, மார்க் என்ற சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 22வது வசனத்திலிருந்து 32ஆம் வசனத்துக்கு வாசித்து பார்த்தீங்கன்னா, அங்கே எவீருடைய மகளுக்கு மிகவும் ஒரு மோசமான ஒரு மரணத்துக்கான சூழ்நிலை, வியாதிகள் வந்து விடுகிறது. இப்போது இவர் ஓடி வந்து இயேசு சொன்னபோது பாருங்க, கர்த்தநாமத்துக்கு ஸ்தோத்திரம், இப்ப இயேசு சொல்றா நான் வருகிறேன் அப்படி என்று சொல்லுகிறார். இப்ப இயேசு போய் கொண்டிருக்கும் போது வழியில அங்க ஒரு ஊழிய காரியங்கள் நடக்கிறது. அங்க 12 வருடம் பெரும்பாலும் ஸ்திரீ வந்து விடுகிறாள். அங்க இயேசு தொடுகிறார், சுகம் பெற்றுக்கொள்கிறார். இதனால எவீர் வீட்டுக்கு இயேசாமி போவதற்கு தாமதமாகி விடுகிறது. இப்ப தாமதமான உடனே ஒரு செய்தி வருது, போதகரை நீர் வருத்தப்படுத்த வேண்டாம், உடைய மகள் மரித்து விட்டாள் என்று சொன்னபோது ஆண்டு சொன்னார், நீ விசுவாசம் உள்ளவனா இரு அப்படி என்று சொல்லி பின்பு வீட்டுக்கு போனார். அங்க இருக்கிற அத்தனை பேரும் பார்த்து மகள் சாகவில்லை, உயிரா இருக்க சொன்ன போது அவங்க எல்லாரும் சிரித்தார்கள் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். பின்பு இயேசு சாமி அங்க உள்ளே சென்று அங்க செய்த காரியம் என்ன தெரியுங்களா? அந்த சிறு பெண்ணை கையை பிடித்து தூக்கி விட்டார். தூக்கணுனே அவள் உயிரடைந்தால். பாருங்க, தாயாரும் அவங்க வீட்டாரும் பார்த்து அவர்கள் மிகவும் ஆச்சரியம் அடைந்தார்கள். கர்த்தர் நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. என் அன்பு தேவ பிள்ளைகளே, பாருங்க, மிகுந்த அவங்க பிரமிக்கத்தக்க அற்புதம் அந்த வீட்டில் நடந்ததுங்க. இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டு என் அன்பு தேவ பிள்ளைகளே, உங்க வீட்டில் பிரமிக்கத்தக்க அற்புதங்கள் நடக்கணும்னா இயேசுவை நீங்கள் அழைக்க வேண்டும். கர்த்தர் நாம ஸ்தோத்திரம். நீங்க கிறிஸ்துவின் பிள்ளைகள் தான், நீங்க ஆராதனை போவது உண்மைதான், நீங்க கர்த்தரை தொழுது கொள்வது உண்மைதான். ஆனால் இயேசுவை உங்க வீட்டுக்கு அழைங்க. இயேசுவை உங்க வீட்டு விசேஷங்களுக்கு அழைங்க. இயேசுவை உங்க குடும்பத்தில் அழைங்க. ஏசப்பாவை நீங்க அழைக்கும் போது தான் அவரால் வந்து அற்புதம் செய்ய முடியும். நீங்க மாத்திர கோயிலுக்கு போயிட்டு 6ஆம் நேரத்தில் வந்துட்டு நீங்க ஜபிக்காமல் இருந்தால் இயேசு எப்படி வருவார்? இன்றைக்கு சொல்லுங்க, ஏசப்பா நான் செய்கிற காரியம், நான் செய்கிற வியாபாரம், நான் செய்கிற தொழில், எங்க வீட்டில் நடக்கப்படுற விசேஷம், என் பிள்ளைங்க படிக்கிற காரியம் எல்லாவற்றையும் நீங்க வாங்கப்பா, வந்து அற்புதத்தை செய்யுங்கப்பா, அதிர்ஷ்டத்தை செய்யுங்கப்பா என்று சொல்லி அவரை நோக்கி நீங்க கூப்பிடணும். ஒருவேளை உங்க வீட்டுல மிகப்பெரிய மரித்து போன ஆசீர்வாதம்லாம் இருக்குதா? அதெல்லாம் உயிரடையணுமா? இயேசுவை உங்க வீட்டுக்கு அழைங்க. கர்த்தர் நாம ஸ்தோத்திரம். எவீருடைய ஆசீர்வாதமே மகள் தான். இப்ப அந்த ஆசீர்வாதம் மரித்து விட்டது. இயேசு கூப்பிட்டார், இயேசு எழுப்பி விட்டார். இப்போது அவள் உயிரடைந்து விட்டால். மிகப்பெரிய ஆச்சரியம். அந்த குடும்பத்தார் மிகவும் பிரமித்தார்கள். பெத்தனியா கிராமத்துல மிக ஒரு சிறிய குடும்பம் இந்த மார்த்தாள் குடும்பம். அங்க தேவன் தன்னுடைய உயிர்ப்பிக்கிற வல்லமையை அங்க காண்பித்தார். உங்க வாழ்க்கையிலும் கூட தேவன் உயிர்ப்பிக்கிற வல்லமை அனுப்பி ஆண்டவங்க வாழ்க்கையில அற்புதத்தை நிச்சயம் செய்வார். இது அற்புதத்தின் ஆண்டு. என் அன்பு தேவ பிள்ளைகளே, நீங்க மறந்துடாதீங்க, இது அற்புதத்தின் ஆண்டு. ஏசப்பா உனக்காக அற்புதம் செய்ய அவர் ரெடியாக இருக்கிறார். கர்த்தர் நாமத்துக்கு ஸ்தோத்திரம். உங்க வீட்டில் நடக்கிற எல்லா காரியத்துக்கும் நீங்க இயேசுவை அழைங்க. நீங்க புதிதாக தொழில் தொடங்க போகிறீங்களா? இயேசுவை கூப்பிடுங்க. நீங்க புதிய ஒரு வாகனத்தை வாங்க போறீங்களா? ஏசப்பா அழைத்தார் சொல்லுங்க, ஆண்டவரே ஒரு புதிய வாகனம் வாங்க போறேன், ஆண்டவரே ஆசீர்வதிங்க, இல்ல அற்புதம் செய்யுங்க அப்படி என்று சொல்லுங்க. கர்த்தர் நாமத்துக்கு ஸ்தோத்திரம். நீங்க எந்த காரியம், ஒருவேளை வெளிநாடு பயணம் அல்லது எந்த ஒரு காரியம் நீங்க செய்தா இருந்தாலும் அதற்கு இயேசு கிட்ட சொல்லுங்க, இயேசு அழைங்க. இயேசப்பா நிச்சயமா உங்களுக்கு அற்புதங்களை அவர் செய்வார். அற்புதம் செய்ய மாட்டேன் சொல்லவே மாட்டார். அவர் அழைத்து விட்டால் போதும், அவர் அற்புதம் செய்து விடுவார். அவர் அழைத்தால் அவர் வந்த வண்ணமாய் போய்விட மாட்டார். நிச்சயம் அவர் அற்புதத்தை உங்க வாழ்க்கையில செய்வார். இப்போது நான் உங்களுக்காக ஜெபிக்க போறேன். கண்களை மூடுமா? எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இயேசப்பா ஆசீர்வதிக்கப்பட்ட கர்த்தாவே, இந்த வேலைக்காக உமக்கு ஸ்தோத்திரம். என் வாழ்க்கையில் அற்புதங்கள் நடக்கணும்.
அற்புதங்கள் நடக்கதா என்று சொல்லி அன்றைக்கு ஏசப்பா பிள்ளைகள் ஏங்கி கொண்டிருக்கிற நம்முடைய பிள்ளைகள் வாழ்க்கையில மனமிறங்கும் ஐயா, மனமிறங்கும் சுவாமி. இப்போது உங்க வாழ்க்கையில கர்த்தாவின் அற்புதங்களை செய்யுங்கப்பா. கர்த்தாவிங்க கேட்கிற காரியம், வாஞ்சிக்கிற காரியம், எதிர்பார்த்து கொண்டிருக்கிற காரியங்கள்ல கர்த்தாவின் அற்புதங்களை செய்யுங்கப்பா. ஏசப்பா இவங்களுக்கு அற்புதம் செய்து இவங்களை மகிழ்ச்சியா நிரப்புங்க, சந்தோஷம் நிரப்புங்க. கொடிய வியாதி எனக்கு வந்திருக்கிறதே, இதில் நான் பிழைப்பனா பிழைக்க மாட்டனா என்று எண்ணி ஏங்கி கொண்டிருக்கிற உம்முடைய மகன் உம்முடைய மகளுக்கு இப்போது ஏசப்பா உயிர்ப்பிக்கிற வல்லமை அனுப்பி சுகமாக்கி இந்த ஆண்டில் எழுந்து இவர்கள் நடக்க உதவி செய்வீராக சுவாமி. கர்த்தாவே மரித்து போன எல்லா நன்மைகள் ஆசீர்வாதங்களும் இயேசுவின் நாமத்தினால் உயிரடைவதாக, அவையெல்லாம் செயல்படுவதாக. நம்முடைய பிள்ளைகளுக்கு அற்புதம் செய்யுங்கப்பா. நம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. நம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். உயிர் தெழுந்த இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். என் அன்பு தேவ பிள்ளைகளே, வார்த்தை கேட்டீங்க. இந்த வார்த்தை மூலமா கர்த்தர் உங்களோடு கூட பேசியிருப்பான்னு சொன்னா திரையில இதுக்கு பின்னாடி காட்டப்படுற தொலைபேசி எண்ணுக்கு தொடர்பு கொண்டு உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்க. அது மாத்திரம் சாட்சியை பகிர்ந்து கொள்ளுங்க. உங்களுக்காக ஜெபிக்க வேண்டும் சொன்னாலும் கூட தொலைபேசி மூலியமாக தொடர்பு கொள்ளுங்க, உங்களுக்காக ஜெபிப்பாங்க. இந்த வார்த்தை மூலியமா கர்த்தர் உங்களோடு கூட பேசியிருப்பான்னு சொன்னால் இதை உங்க உற்றா உறவினர் நண்பர் சொந்த பந்த யாவருக்கும் இந்த வார்த்தையை நீங்க ஷேர் பண்ணுங்க. இது ஒரு ஊழியமா கருதி செய்யுங்க. கர்த்தர் உங்களையும் குடும்பத்தையும் அற்புதம் செய்து ஆசீர்வதிப்பாராக. God bless you. கர்த்தருடைய வார்த்தையை அறிவிக்கும் இந்த திட்டத்தில் இணைந்து ஆசீர்வாதங்களை பெற்றவர்கள் இன்னும் அநேகர். நீங்களும் கர்த்தருடைய வார்த்தையை அறிவிக்கும் இந்த திட்டத்தில் இணைய விரும்பினால் திரையில் காணும் அலைபேசி எண்ணை தொடர்பு கொண்டு விண்ணப்ப படிவத்தை பெற்றுக்கொண்டு அத்துடன் உங்கள் ஜெப விண்ணப்பத்தையும் எழுதி அனுப்புங்கள். உங்களுக்காக தினந்தோறும் ஜெபிக்கக்கூடிய ஜெப குழுவினர் இருக்கிறார்கள். தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி: புதிய பெனியல் கிறிஸ்து சபை ஊழியங்கள், நம்பர் 107, நேருஜி ஜோதி நகர், 2வது தெரு, ஐனாவரம், சென்னை 23. தொடர்பு கொள்ள வேண்டிய அலைபேசி எண் 8056107262 மற்றும் 9551030155. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.